தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தோராவின் இது 6வது வேத வாசிப்பு பகுதியாகும். வாராந்திர வேத வாசிப்பு பகுதியின் வேதாகமத்தின் பகுதிகளை நாம் இப்பொழுது தியானிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 19 முதல் 28ஆம் அதிகாரம் 9 முடிய. தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் பகுதி மல்கியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முடிய. புதிய உடன்படிக்கை பகுதி ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடிய. இதுக்கு திறவுகோல் வசனமாக இருப்பது என்னவென்றால், ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் என்பதாகும். இதிலே வம்ச வரலாறு என்பது டோல்டோத் என்ற எபிரேய வார்த்தையாகும். இதற்கு ஜெனரேஷன்ஸ், ஜியாலஜிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர்டர் ஆஃப் பர்த், அதாவது பரம்பரை வம்சாவளி பதிவுகள், பிறப்பின் வரலாறு போன்ற அர்த்தங்கள் உள்ளன. ரெபக்காளை 40 வயதில் மனம் முடித்த ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளினார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்ப்போம். அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கின்றன. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஜாதி, ஜனம் இரண்டுக்குமான எபிரேய வார்த்தைகளை தியானிப்போம். ஜாதி என்பது கோய். இதற்கு ஜனம், தேசம் என்று அர்த்தம். மேலும் இதை புறவினத்தார் என்றும் மொழிபெயர்க்கலாம். ஜனம் என்பதற்கு லெஓம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் ஜனம், தேசம், மற்ற ஜனங்கள் என்ற அர்த்தங்கள் உள்ளன. மூத்தவன் இளையவனை சேமிப்பான் என்பது இந்நாள் வரையிலும் வரலாற்று ரீதியாக நிரூபணமாகிறது. மூத்தவன் ஏசா பற்றி வேதம் சொல்வது என்ன என்பதை பார்ப்போம். மூத்தவன் ஏசா முதலாவதாக வேட்டையில் வல்லவன், இரண்டாவதாக வனசஞ்சாரி. இதில் எபிரேயத்தில் ஈஷ் சடே, சடே என்றால் வயல், எனவே வயலுக்கு உரியவன். மேலும் இதை வெளியில் சுற்றித் திரிபவன் என்றும் சொல்லலாம். மாறாக யாக்கோபின் பெயரை பார்க்க, யாக்கோபின் எபிரேய புரிந்துணர்வு எப்படி என்றால், ஈஷ் தாம், குற்றமற்றவன், நேர்மையாளன் என்பதாகும். அந்நாட்களில் கூடாரங்களில் வாசம் பண்ணினார். கூடாரம் ஒருவன் தங்கி தாபரித்து தேவனை அறிந்து கொள்ளும் இடமாயிருந்தது. வெளியில் சுற்றித் திரிந்தவனான ஏசாவுக்கு விரோதிகள் இருந்திருக்கக்கூடும். அவன் நிம்ரோத் போன்ற பலசாலிகளால் துரத்தப்பட்டான் என்று வரலாற்று பதிவுகள் உள்ளன. நாம் இப்பொழுது 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்று பெயர் உண்டாயிற்று. இந்த ஏதோம் என்ற எபிரேய பெயர் செந்நிறம் என்ற பொருள்படும். அடூம் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து இது பெறப்பட்டுள்ளது, அதற்கு தொடர்புள்ளது என்று சொல்லலாம். ஏதோமியர்கள் அசிரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். யாக்கோபு குணசாலி மட்டுமல்ல, புத்திசாலியும் கூட.
கூளை தருவதற்கு நேரம் பார்த்து ஒரு நிபந்தனையை போட்டான். வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்றுப்போடு என்றான். மேலும் 32, 33 வசனங்களையும் வாசிப்போம். இதோ நான் சாகப் போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். சேஷ்ட புத்திர பாகம் என்பதற்கு எபிரேய சொல் பெக்கோரா என்பதாகும். பெக்கோரா இதற்கு முதற் பேரானவனுக்குரிய சொத்துரிமை என்று பொருள். முதற் பேரானவனுக்குரிய சொத்துரிமை. இதன் வேர் சொல்லான பெக்கோர் என்பதற்கு முதற்பேறு, தலையீற்று, தலைச்சின் பிள்ளை போன்ற அர்த்தங்கள் உள்ளன. முதற்பேரான எந்த ஆண்மகனும் இந்த உரிமையை விட்டு கொடுக்கவோ அல்லது அலட்சியப்படுத்தவோ கூடாது. இதற்கான விதிமுறை உபாகமம் 21ஆம் அதிகாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவனுக்கு 2 மனைவிகள் இருந்து ஒருத்தியின் பேரில் விருப்பமும் மற்றொருத்தியின் பேரில் வெறுப்பும் இருந்தால் வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்குண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. 26ஆம் அதிகாரத்தில் தேவனே ஆபிரகாமை குறித்து சாட்சி பகர்வதையும் அவனுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்திற்கான வாக்குத்தத்தம் கொடுப்பதையும் பின்வரும் வசனங்களில் காண்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். மேற்குறித்த வசனத்தில் சொல்லப்பட்ட 4 முக்கிய விடயங்களின் எபிரேய சொற்களை காண்போம். விதிகள் என்பதற்கு மிஷ்மரோத் என்று எபிரேய சொல். கற்பனைகள் என்பதற்கு மிட்ஸ்போத் என்ற எபிரேய சொல். நியமங்கள் என்பதற்கு ஹுக்காஹ் என்ற எபிரேய சொல் இருக்கிறது. அதே போல பிரமாணங்கள் என்பதற்கு தோரா என்ற எபிரேய சொல். இவையெல்லாம் தொகுத்து கூட தோரா என்று நாம் சொல்லலாம். இதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆபிரகாமை குறித்து தேவனி கருத்தை அறிவித்த போது தோரா என்ற நியாயப்பிரமாணம் எழுத்துப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. எனினும் ஆபிரகாம் தோராவை முழுமையாக அறிந்திருந்தது மட்டுமல்ல, அதை முழுமையாக கை கொண்டான் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த வேத பகுதியில் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தையும் காண்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அங்கே கேராரோர் மேய்ப்பர்களுக்கும் ஈசாக்குடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டானதால் அந்த இடம் ஏசேக்கு என்று அழைக்கப்பட்டது. ஏசேக்கு என்ற எபிரேய சொல்லின் வேர்ச்சொல் தகராறு அல்லது சண்டை என்று பொருள்படுவதாகும். மற்றொரு இடத்தில் துறவை வெட்டும் போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் அவ்விடம் சித்னா என்று அழைக்கப்பட்டது. சித்னா இப்பெயருக்குரிய வேர்ச்சொல்லின் பொருள் பகைமை அல்லது விரோதம் என்பதாகும்.
சொற்பிறப்பியல், அதாவது ரூட் வேர்ட் எட்டைமாலஜி என்று சொல்வார்கள். ரூட் வேர்ட் எட்டைமாலஜியின் பிரகாரம் இந்த சொல்லை ஆய்வு செய்தால் அது சாத்தான் என்ற சொல்லுக்கு தொடர்புடையதாக காணப்படுகிறது. விரோத மனப்பான்மையுடன் சிலர் எதிர்க்க வரும் அவ்விடத்தில் அமைதியாக கடந்து வேறொரு இடத்தை உறவு தோண்ட தேர்வு செய்யும் ஈசாக்குக்கு மேசியா இயேசுவுக்கே முன்மாதிரியாக விளங்குகிறார் என்பது தெளிவாகிறது. வாசிப்போம். 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதற்கு அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்ற எபிரேய சொல்லுக்கு விரிவான அல்லது அகண்ட நிலம் என்று பொருள். எதிரிகளின் வாக்குவாதங்கள், பகைமைகள் போன்றவற்றை அமைதியாய் கடந்து வந்த ஈசாக்குக்கு ரெகபோத், அதாவது அவன் பலுகி பெருகும்படி தேவன் அவனுக்கு அளித்த ஈவுதான் அந்த இடம் என்று சொல்லலாம். மேலும் 100 மடங்கு பலனும் கிடைத்தது. இதன் பிறகு ஒரு முக்கிய நிகழ்வு ராஜா அபிமெலேக்கு ஈசாக்குடன் செய்து கொண்ட உடன்படிக்கை ஆகும். வாசிப்போம். 26, 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அதாவது அபிமெலேக்கும் அவன் சிநேகிதர்களும் ஈசாக்கிடத்தில் வந்தார்கள். ஈசாக்கு அவர்களை ஏன் இடத்தில் வந்து கேள்வி கேட்டான். அதற்கு பிறகு அவர்கள் இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்களை சொல்கிறார்கள். பிறகு ஈசாக்கு முதிர் வயதாகி அவனுக்கு பார்வை இருளடைந்த போது யாக்கோபு தந்திரமாக செயல்பட்டு முன்பு சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டது போலவே தன் தகப்பனின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். தகப்பனாகிய ஈசாக்கு யாக்கோபை, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய். தன் மகனை ஆறத் தழுவி ஆசீர்வாதமான வசனங்களை கூறினான். இந்த வசனங்களையும் நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 27, 28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. 29வது வசனம். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தான். இந்த வசனத்தில் சொல்ல தீர்க்க தரிசன வாக்கியங்கள் பின்னாட்களில் யாக்கோபின் மகன் யோசேப்பின் மூலமாக நிறைவேறுவதை கூட நாம் காணலாம். வீடு திரும்பிய ஏசா தன் சகோதரன் தந்திரமாய் தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று அறிந்து சொன்ன வார்த்தைகள். 27:36 வாசிப்போம். ஆதியாகமம் 27:36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடே நான் 2 தரம் மோசம் போக்கினான். என் சிரேஷ்ட புத்திர பாகத்தையும் எடுத்துக்கொண்டான்.
இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கும் அதற்கு மனம் வருந்தினான். ஏசாவுக்கு கோபம் உண்டானபடியால் அவனை கொன்று போடும்படி நினைத்து கொண்டிருந்ததால் ரெபக்கா அவனை தன் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு அனுப்பிவித்தார். இந்த பகுதியுடன் இந்த தோரா பகுதி முடிவடைகிறது. இதனுடைய அப்டரா பகுதியை நாம் காணலாம். அதாவது அப்டரா பகுதியில் உள்ள வசனங்கள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். அதாவது அப்டரா பகுதியில் உள்ள வசனங்களின் பிரகாரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், யாக்கோபின் குமாரர்களில் ஒருவனான லேவிக்கு ஆசாரித்துவ ஊழியம் கொடுக்கப்பட்டது. இப்பார்ஷாவின் தீர்க்க தரிசன புத்தக பகுதியில் ஆசாரியன் தூதனுக்கு நிகராகப்பட்டுள்ளதை காண்கிறோம். மல்கியாவில் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக ஊழியக்காரர்களை கர்த்தருடைய தூதர்கள் என்று அறிவித்துள்ளபடியால் இந்த வசனம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இப்பொழுது கர்த்தருடைய தூதர்களாக லேவியர்களும் இந்த சந்ததியிலே வந்தார்கள். எனவேதான் ஈசாக்கின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லலாம். ஆக இதே போன்ற ரோமர்களில் இன்னொரு வசனத்தையும் இங்கே கொடுத்துள்ளேன், அதையும் வாசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் எதை குறிப்பிடுகிறது என்றால், அதாவது இந்த பகுதியில் பார்ஷா பகுதியில் சொல்லப்பட்டுள்ள சந்ததிகளுக்கான ஆசீர்வாதம் தொடர்வதால் அந்த தொடர்ச்சியிலே நாம் எதை காண்கிறோம் என்றால், ஆசாரித்துவ ஊழியம் நிர்வாகம் செய்யப்பட்டது என்பதை காண்கிறோம். ஆகவே டோல்டோத் என்பது ஒரு முக்கியமான தோராவின் பகுதியாகும். அதை முழுமையாக வாசித்து நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு ஆவிக்குரிய பவர்ஃபுல் இன்சைட்ஸ் என்று சொல்வார்கள், ஆவிக்குரிய புரிந்துணர்வுகளை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.